டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டோட செகண்ட் யூனிட், அதாவது பேசிக் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 2.4 இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸைஸ் 2.4 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அதோட டாபிக் நேம் பார்த்தீங்கன்னாக்கா குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இப்போ இந்த குவாட்ராட்டிக் நமக்கு வாட் இஸ் குவாட்ராட்டிக்? ஸோ ஒரு ஈக்குவேஷனில் அதோட டிகிரி வந்து நமக்கு என்னது 2 இருந்தாக்கா, அதோட பவர் நமக்கு அது 2 இருந்து அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருந்ததுனாக்கா அது நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் நமக்கு என்னப்பா? ax² plus bx plus c is equal to 0. இதான் நமக்கு என்னது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்துட்டு தான் வரோம். ஓகேங்களா? ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் p of t, இப்போ p of x வந்து இந்த ஃபார்ம் வச்சுக்கோங்களேன். p of x is equal to இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியல் எடுத்துட்டோம். இந்த குவாட்ராட்டிக் இதில் வந்துட்டு when x gets 0, so the respected value is called the zero of a given quadratic equation. இல்லை சார் கிளியராக வேணும் அப்படின்னு நீங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வரீங்க. இப்போ x² minus 2x minus 3 is equal to 0 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ஏவோட வேல்யூ நமக்கு என்னது 1, பியோட வேல்யூ -2, சியோட வேல்யூ -3, ஏசி இரண்டு மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 into -3 is -3. இப்போ ரெண்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம் நம்ம, இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டா பிரிச்சு எழுதுவோம். பிரிச்சு எழுதும்போது நமக்கு என்ன வந்தாகணும்? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்னது லாஸ்ட் டைம் வந்தாகணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு சம் பண்ணால் நமக்கு என்னது மிடில் டைம் வந்தாகணும். இப்போ -3 1, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்னது -3 1 ஆட் பண்ண நமக்கு -2 ஆகும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 1 into 3 சார் 3, ப்ளஸ் into மைனஸ் இஸ் மைனஸ். இதான் நமக்கு என்னது இந்த டைம் வந்துச்சு நமக்கு. ஓகேங்களா? இப்போ பி வந்துச்சு நமக்கு இங்கே. இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி சொல்யூஷன் நமக்கு x - 3 into x + 1 எழுதுவோம் நமக்கு. அதாவது நமக்கு அது x is equal to +3, x is equal to -1. ஓகேங்களா? இப்போ இது நமக்கு அது p of x அப்படிங்கிற ஒரு பாலினாமியல் எடுத்துட்டோம். இப்போ x-க்கு பதிலாக 3 கொண்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். x-க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகிடும்? 3² is 9 -3 2s are 6ங்களா? x-க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுறோம். -3 பாருங்க 0 ஆயிடுச்சா? ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ண பார்க்கலாம். p of -1 அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணா என்ன ஆகும்? -1 the whole square is +1 2 -2 into -1 is +2 அடுத்தது -3 இங்க பாருங்க 3 - 3 is 0 அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எந்தெந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணும்போது அந்த டோட்டல் டைம் 0 ஆகுதோ which is அப்போ நமக்கு என்னது 3 and -1 are the zeros of the given quadratic equation. இந்த quadratic equationோட zeros நமக்கு என்னது 3யும் -1 தான். இது அப்ளை பண்ணாதான் நமக்கு டோட்டல் டைம் 0 ஆகுது நமக்கு. அதனால இந்த 3யும் -1 தான் நமக்கு அதோட ஜீரோஸ் சொல்லுவோம் நமக்கு. இப்போ மெயின் கான்செப்ட் போகிறோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை டெரிவ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ நமக்கு அது நார்மலாக அந்த லோயர் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப் டு 10th வரையில் நீங்கள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை 3 டைப்பில் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இந்த ரூட்ஸை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறது. செகண்ட் ஒன் நமக்கு அது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் ஒன் வந்து ஃபார்முலா மெத்தட் வச்சு போட்டிருப்பீங்க, இல்லைங்களா? -b + or - (b² - 4ac / 2a) அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த ஃபார்முலா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வச்சு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போட போகிறோம் நமக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்முலாக்குள்ள போகலாமா நம்ம? டஸ்ட் எங்கே போச்சுங்க? இதெல்லாம் துணியாக சரி. ஓகே, இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முலாக்குள்ள வரலாம். குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஓகே ரைட். இப்போ நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு அது ax² + bx + c is equal to 0 அப்படிங்கிற நமக்கு என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதை பிரித்து எழுதிக்கலாம் நம்ம. ax² + bx, இந்த c மட்டும் தனியாக எழுதிக்கிறோம், அவ்வளோதான், மற்ற கூட முடியாது. இப்போ இந்த டேம்ல இருந்து என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு ஏவை காமனாக வெளியே எடுக்கிறோம். இந்த டேம்ல ஏ காமனாக எடுத்து நமக்கு அது x² வரும். இங்கே ஏங்கிற டேமே கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அதை டிவைட் பண்ணிக்கலாமா? கிளியராப்பா? நல்லா படிங்க. உள்ள மல்டி பண்ணி பாருங்க. ax² + ab/a, a கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு அது bx மட்டும் வருமா நமக்கு? ஓகேங்களா? இப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வர போகிறோம்.
ஸோ வாட் இஸ் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட்? இந்த ஏ அப்படியே வைங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ இன்ட்டு எக்ஸ். ஸோ த கான்செப்ட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் நமக்கு என்னது? இந்த எக்ஸோட கோபிஷியன்ட்ல பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணுவோம். எக்ஸோட கோபிஷியன்ட்ல பாதியுமே நமக்கு என்னது? 1/2 இன்ட்டு இங்கே பாதி இருக்க முடியாது, அதனால 1/2 எடுக்கலாமா? 7 பாதி இருக்க முடியாது இல்லையா? பி பை 7 பாதியுமே நமக்கு 1/2. இப்போ சிம்பிளா இப்போ 4ங்கிற நம்பர்ல பாதி வேணும், என்ன பண்ணலாமா? 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 பாதி 2, 2 வந்துச்சு நமக்கு. அதான் இப்போ நமக்கு அது ஒரு டேம் இருக்குதுனாக்கா அந்த டேம்ல பாதி வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு அந்த டேமை 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த டேம் தட் இஸ் பி பை ஏ, இதை நமக்கு தேவை. எக்ஸோட கோபிஷியன்ட் இதை நமக்கு இந்த டேம்ல பாதி வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு 1/2 அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். 1/2 மல்டிப்ளை பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? இப்போ லெஃப்ட் சைடு எந்த டைம் புதுசாக சேர்த்துறோமோ அதே டைம் ரைட் சைடு சேர்த்துக்கணுமா? அதான் நமக்கு அது ஒரு கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் ஃபார்ம் நமக்கு. அப்பதான் நமக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும் நமக்கு. அப்போ லெஃப்ட் சைடு என்ன டைம் புதுசாக நம்ம சேர்த்தணும்? 1/2 இன்ட்டு பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர், அதை ரைட் சைடு சேர்த்துக்கிட்டோம். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் மைனூட்டாக கவனிக்கணும். இந்த டோட்டல் ஹோல் டைமுக்கு ஏ மல்டிபிள் இருக்கா? அப்போ இந்த டைம் மல்டிபிள் இருக்குன்னா நமக்கு அப்போ இதுக்கு இது மல்டிபிள் இருக்கிறதா தான் அர்த்தம். இந்த டைமுக்கு ஏ வந்து மல்டிபிள் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ அதுவும் ப்ராடக்ட்ல தான் நமக்கு இருக்குது. சொல்ற கவனிப்பா, இந்த புதுசாக சேர்த்துக்கிற டைமை ரைட் சைடு சேர்த்துக்கிட்டோம். ஆனால் இதுக்கான மல்டிபிள் டைம் ஏ இருக்கா நமக்கு? அதே மறுபடியும் சேர்த்துக்கலாமா? அவ்வளோதான். பாருங்க, ஏ இன்ட்டு பாருங்க ஏ பிளஸ் பி 1/2 இன்ட்டு பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் வேணால் அதை எக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லைங்களா? அப்புறம் பி ஸ்கொயர் நமக்கு பி பை 2a த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? டி பை 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 போட்டீங்கன்னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் வேணால் அதை எக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைம் அப்படியே வரும். ஓகேங்களா? இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நமக்கு எழுதியிருக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் நமக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ஏ, இது பி. ஓகேங்களா? ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு, இதை பண்ணுங்க அப்படி, பி ஸ்கொயர் டிவைட் பை 4a ஸ்கொயர் ஆகுமா? b ஸ்கொயர் டிவைட் பை நமக்கு அது b பை 2a த ஹோல் ஸ்கொயர் தானே. b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர் ஆகும், 2a ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆகும், a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் ஆகும். இந்த a வை இந்த ஸ்கொயரே அடிச்சிடலாம் நமக்கு. ஸ்கொயர் பண்ணிடலாமா? ஓ a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் b பை 2a த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் c விச் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 4a. ஒரு a கேன்சல் ஆச்சு, ஒரு a இருக்குமா? இந்த c பற்றி நம்ம படிக்கலாம். அந்த ப்ளஸ் c அந்த கூட போயிடுங்க, மைனஸ் c ஆகுமா நமக்கு? ஓகே. இப்போ இன்னொரு இது பண்ண போகிறோம். நம்ம இப்போ a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த டினாமினேட்டருக்கு காமனாக வந்தாகணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த டைமில் ஒரு 4a மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாமா? ஓ பி ஸ்கொயர் மைனஸ் 4a இன்ட்டு சி, 4ac டிவைட் பை ரெண்டுக்கு நமக்கு என்னது காமன் டிவைட் வந்துச்சு நமக்கு. இப்போ பாருங்க, டிவைட் பை 4a நமக்கு அது இது ஒரு 4a, இது ஒரு 4a. அப்போ 4a. ஸோ சி கூட ஒரு 4a மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். சிம்பிள், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அந்த ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேம் வந்துச்சு நமக்கு. நீங்கள் ஒரு ஸ்டெப் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. பி ஸ்கொயர் பை 4a மைனஸ் 4ac டிவைட் பை 4a. ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 4a காமனாக வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது நமக்கு அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வச்சுக்கலாமா? திஸ் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மல்டிபிள் இருக்கிற ஏ அந்த பர்சன்ட் டிவைல போகுமா? டிவைல போச்சு நமக்கு அது ஏற்கனவே இருக்கிற ஏ கூட மல்டிபிள் போகுமா நமக்கு? அது பாருங்க, எக்ஸ் பிளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை இந்த ஏ அந்த பர்சன்ட் நமக்கு அது டிவைல போகும். டிவைல ஏற்கனவே ஒரு ஏ இருக்கிறதுனால நமக்கு அது கூட மல்டிபிள் ஆகும். 4a இன்ட்டு ஏ தட் இஸ் 4a ஸ்கொயர் ஆகும். சிம்பிளாக போட்டுக்கலாமே. ஓகேங்களா? இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட், taking square root on both sides. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயரா? எக்ஸ் பிளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்ம் வரும் நமக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 4a ஸ்கொயர். சாரி, ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுமா நமக்கு? எக்ஸ் பிளஸ் பி பை 2a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டர் தனியாக ரூட் ஆகும், டினாமினேட்டர் தனியாக ரூட் எடுத்தோம் நமக்கு என்ன ஆகிடும்? டினாமினேட்டர் நமக்கு ஸ்கொயர் ஃபார்ம் தான் நமக்கு இருக்குது. 4a ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு என்ன ஆகும்?
2a ஆகுமா? அது எப்படி இருக்கு நமக்கு? அது ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் எப்படி தரும் நமக்கு? ரூட் ஆஃப் 2a த காமன் ஸ்கொயர் எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிக்கலாம், தட் இஸ் 2a. அதான் போட்டுருக்காங்க. ஓகேங்களா? தனித்தனி ரூட்டாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த டைம் அப்படியே அந்த போடுவோம் பார்க்கலாம். இந்த ப்ளஸ் டைம் அதை மைனஸ் டைம் ஆகும் நமக்கு. மைனஸ் பி பை 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் இந்த ப்ளஸ் டைம் இந்த ப்ளஸ் பி பை 2a அந்த பட்சம் நமக்கு அது மைனஸ் பி பை 2a ஆகுது நமக்கு. b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. ரெண்டுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கா நமக்கு? அது மேலே ப்ளஸ் ஆனாலும் சரி மைனஸ் ஆனாலும் சரி நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் கொடுத்துருக்கான், அது ஒரு பிரச்சனை இல்லை. மைனஸ் பி இப்போ பாருங்க ரெண்டுக்கு டினாமினேட்டர் சேம் ஆகுறதுனால டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கணும் நமக்கு. மேலே இருக்கிறது அப்படியே அந்த டைம் எழுதிக்கோங்க. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ விச் இஸ் அவர் ரிக்வயர்டு ஈக்குவேஷனா? இதுதான் நமக்கு ஃபார்முலாவா? இந்த ஃபார்முலா எப்படி டெரிவ் ஆச்சுங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, ஒரு வழியா இப்போ இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே வரலாம். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx இதெல்லாம் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் இப்போ நமக்கு இது ஆல்ஃபா பீட்டா தான் நமக்கு ரெண்டு ரூட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்கு வரலாம். நமக்கு இதோட ரூட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரியலாக இருக்குமா, நமக்கு என்னது ரியலாக இருந்து ஈக்குவலாக இருக்குமா, ரியலாக இருந்து அன்ஈக்குவலாக இருக்குமா, அல்லது ரியலாக இல்லாமல் இமேஜினரியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சில டெஸ்ட்லாம் பார்த்துருப்போம் லோயர் கிளாஸில் இல்லையா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு என்னது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? ஓகேங்களா? இப்போ அதுவே இப்போ ஒன்றும் இல்லைப்பா, முடிச்சு வந்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு அது 1 × 9 இஸ் 9. இது ரெண்டாக பிரிச்சு நமக்கு என்னது 3 3 பிரிக்கலாம் இல்லைங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு அது 6 வந்துடும், மல்டிபிள் பண்ணால் நமக்கு 9 வந்துடுது நமக்கு. அப்புறம் நமக்கு அது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதிக்கலாமா? அதை இஸ் ஈக்குவல் டு 0 இதெல்லாம் நமக்கு அதான் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் தான் நமக்கு இது. அப்புறம் நமக்கு ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல் டு -3. ரூட்ஸ் நமக்கு அது ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபார்ம் வந்தாக்கா இதில் b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்ளை பண்ணி பாருங்க. இங்கே ஏவோட வேல்யூ நமக்கு என்னது 1, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 9ங்களா? பாருங்க b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதில் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஏன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் தான் நமக்கு வந்துருக்குது. பாருங்க b ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்னதுங்க 6 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ நமக்கு 1 இன்ட்டு சியோட வேல்யூ 9, 36 மைனஸ் 36ங்களா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 வருது நமக்கு. இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அதே மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸில் கிளியராக பார்த்துருப்பீங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0 நமக்கு என்னது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அதாவது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா? அன்ஈக்குவல் ரெண்டு ஈக்குவலாக இருக்காது, ரெண்டு வெவ்வேறு ரூட்ஸாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? முன்ன பார்த்தோம்ல இந்த 3 சம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. அது நமக்கு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு -2, இது x ஈக்குவல் டு -3, x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு -1 தனித்தனி ரூட்ஸாக வந்தது இல்லைங்களா? அதுதான். அடுத்து நமக்கு என்னது b ஸ்கொயர் மைனஸ் 4ac நமக்கு அது இஸ் லெஸ் தென் 0, 0 கூட கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா என்னது ரூட்ஸ் ஆர் இமேஜினரி நாட் ரியல். அது நமக்கு என்னது மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்மில் போடும்போது நமக்கு என்ன வந்திருக்கும், நமக்கு இமேஜினரி ரூட்ஸாக வந்திருக்கணும். அங்கே நமக்கு அது ரூட் ஆஃப் -1 அந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்திருக்கும். ரூட் ஆஃப் -1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் i அப்படிங்கிற இமேஜினரி ரூட்டாக மென்ஷன் பண்ணுவோம். அதை பற்றி நம்மள அடுத்து நெக்ஸ்ட் 12+2 நம்ம பார்க்க போகிறோம் கிளியரா. ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதோட நமக்கு அது தன்மையை எப்படி ஆராயலாம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ங்கிற பட்சம் நமக்கு என்னது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவலாக வரும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0 நமக்கு என்னது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவலாக வரும். இந்த இதுக்கு நான் இன்னொரு சம் போட்டு பார்க்கலாமே. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? பாருங்க இங்கே ஏவோட வேல்யூ நமக்கு என்னது 1, பியோட வேல்யூ -2, சியோட வேல்யூ -3. b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்ளை பண்ணி பாருங்க. அப்புறம் நமக்கு என்ன ஆகிடும் -2 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு
ஏ இன்ட்டு சியா, அப்புறம் நமக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் 4 மைனஸ் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ நமக்கு அது 16 கிரேட்டர் than 0 தான் நமக்கு. கிரேட்டர் than 0 நமக்கு அது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். இப்போ நீங்கள் இது வேணா ஸ்பிட் பண்ணி பாருங்கள். 1 3 சார் -3, இது பிரிச்சு நமக்கு என்னது -3 இன்ட்டு 1 பிரிக்கலாம். ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்னது -2 வந்துச்சு மிடில் டைமு. இப்போது நமக்கு அது x minus 3 x minus 1 இல்லைங்களா, ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரூட் வந்திருக்கா. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ரெண்டு ஈக்குவலாக கிடையாது எல்லாம் வந்திருக்கு நமக்கு. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக வந்திருக்கு, அது ஈக்குவல் டு 0க்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இது டிஒய் பார்க்கணும் என்ன பார்க்கலாம். இப்போது அதோட ரூட்ஸ் வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன வரும், ஓ ax² + bx + cங்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு அது ஆல்ஃபா + பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. இது நீங்கள் ஏற்கனவே தெரியும் நமக்கு. அடுத்து ப்ராடக்ட் நமக்கு அது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். தென் இதை பற்றி நான் டீப்பாக பார்க்கணும் என்ன சொல்லலாம், ஆல்ஃபா பீட்டா வச்சு பார்த்துட்டோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்துட்டோம். how to form a quadratic equation அதை பார்த்தலாமே. forming the quadratic equation நமக்கு என்னது x² minus sum of the roots into x plus product of the roots. அதாவது நமக்கு என்னது x² minus sum of the roots alpha plus beta, ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் அதோட ரூட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூட்டுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது, அது நமக்கு அது -3யும் 1 தான் நமக்கு அது அதோட ரூட்டு. ஜீரோஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், இது நமக்கு அது +3 and -1 வரும், அவ்வளோதான். ஓகேங்களா. x² minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. இப்போ நமக்கு இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும் எப்பவுமே, அந்த k வச்சுக்கோங்க. x² minus alpha plus beta into x, ஏன்னா ஒரு டேர்ம் ஏதோ மல்டிபிள் இருந்துக்கலாம் இல்லையா, அதனால சர்டன் டைம்ஸ் k வச்சுக்கணும் நம்ம. is equal to 0 வந்து k அந்த டிவைடில் போகிறப்ப 0 போயிடும், அவ்வளோதான். அதுதான் நம்ம என்னது, இதான் ஃபுல் ஃபார்ம் நமக்கு. இந்த k அந்த போகிறப்ப டிவைடில் போய் 0 ஆகிடும், அதனால நம்ம இந்த ஃபார்ம் எழுதுவோம். ஓகேங்களா. இதப்போ நமக்கு இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை டெரிவ் பண்ணி காமிச்சாச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட டோட்டல் ஃபார்மை நம்ம என்னது தனித்தனியாக பிரித்து பார்த்தாச்சு. ஓகேங்களா.